மைசூர் அரண்மனைக்குள் பல நூற்றாண்டுகளாக இரகசியமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு ராஜ இனிப்பு. உடையார் மன்னர்களின் அரச தர்பாரை அலங்கரித்த இது சாதாரண மக்களுக்கு எட்டாக்கணியாகவே இருந்தது. வணக்கம், நான் உங்கள் அன்னபூரணி பாட்டி. வாருங்கள், மைசூர் அரண்மனை சமையலறைக்கு செல்வோம். உடையார் வம்சத்தின் ஆட்சியின் போது உணவு என்பது கலை மற்றும் கௌரவத்தின் அடையாளமாக இருந்தது. உயர்தர பாதாம், தூய பசுநெய் மற்றும் காஷ்மீர் குங்குமப்பூ, இதுவே இந்த இனிப்பின் அடிப்படை. ஊறவைத்த பாதாமை அரண்மனை சமையல் கலைஞர்கள் கல் உரலில் பக்குவமாக அரைப்பார்கள். பின்னர் கனமான வெண்கலப் பானைகளில் மிதமான விறகு அடுப்பில் இது வேக வைக்கப்படும். நெய் பிரியும் வரை சலிப்படையாமல் பல மணி நேரம் இதை கைவிடாமல் கிளற வேண்டும். பாலில் கலந்த குங்குமப்பூ சேர்க்கப்படும்போது அரண்மனையே அந்த நறுமணத்தில் மூழ்கும். மன்னர்களின் உணவு மேசையில் இது பிரத்யேக வெள்ளி மற்றும் தங்க கிண்ணங்களில் மட்டுமே பரிமாறப்பட்டது. விலையுயர்ந்த பொருட்களால் ஆனதால் இது அரச குடும்பத்தினருக்கு மட்டுமே உரித்தானதாக இருந்தது. சிறப்பு அரச விருந்துகளில் இந்த இனிப்புதான் உணவின் மணிமகுளேஷ்டமாக திகழ்ந்தது. அரசர்களின் ஆட்சி காலாவதியானதும் இந்த விலைமதிப்பற்ற இரகசியமும் அரண்மனையோடு முடங்கியது. அசல் சுவையை உருவாக்கும் ராஜ சமையல் கலைஞர்கள் மெல்ல மெல்ல மறைந்து விட்டனர். இன்று நாம் காணும் சாதாரண பாதாம் அல்வா அந்த பழமையான ராஜ சுவைக்கு ஈடாகாது. ஆனால் நமது பாரம்பரிய அரச உணவுகளை நாம் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். வரலாற்றின் பக்கங்களில் உறங்கும் இந்த சுவையை நீங்களும் சுவைக்க ஆசையா? இந்தியாவின் அரண்மனைகளில் மறைந்திருக்கும் இன்னும் பல அரச சைவ உணக்கதைகள் நம்மை காத்திருக்கின்றன. அடுத்த பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்னபூரணி பாட்டி. வணக்கம்.